இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் காலமே பொருளோட சிலேடை ஒன்று பார்ப்போம். சிலேடையை பார்க்கல நம்ம இது வரைக்கும். சிலேடை கொஞ்சமாவது பார்க்கணும். சிலேடை பார்க்கலாம். சிலேடை நல்லா இருக்கும். எல்லாம் நிறையா மற்ற இதெல்லாம் பார்த்து மொழிய காலமே பொருளோட சிலேடை பார்க்கல. சிலேடை பார்க்க ஆமணக்குக்கும் யானைக்கும் ஒரு சிலேடை சொல்றாரு. இந்த பாட்டில் ஆமணக்கு எடுத்துட்டாலும் பொருந்தும், யானைக்கு எடுத்துட்டாலும் பொருந்தும். இரட்டுற மொழிகள்னு வாங்க. அது சிலேடை வாங்க. சிலேடை ஆக்சுவலாக சிலேடைன்றது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது, சான்ஸ்கிரிட் வேர்டு. அது சிலேடைன்றது சான்ஸ்கிரிட் வேர்டு. இரட்டுற மொழிகள்ன்றது தமிழ் வார்த்தை. அதுக்கு இரட்டுற மொழிகள் தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க. இரட்டுற மொழிகள்னு சொல்லணும். நம்மளுக்கு சிலேடைன்றது தான் பழகிடுது. அது வரும் சில ஏடை. அது சில அடை. சில அடைன்றது என்னன்னா, சிலன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட, அடைனா அடைதலையுடைய இது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை அடையும். அதுதான் சில அடை தான் சில அடைன்னு மதிப்போம். பார்த்துங்க, சிலன்றது தமிழ் வார்த்தை கிடையாது. நிறைய தமிழ் வார்த்தையே கிடையாது. சான்ஸ்கிரிட்ல இருந்து உருவாருது. அதெல்லாம் சொன்னா புரியாது. சில்லுன்னா சான்ஸ்கிரிட்ல வந்து சிலன்னு அர்த்தம். சில் அந்த சில் தான் இதுல வந்துருக்கு. சில சில்லு அந்த சில்லு தான் தமிழ்ல சில்லன்னு வந்துருக்கு. சில்லுன்னா சில ஃபியூன்னு அர்த்தம். சில்லுன்றதுக்கு ஃபியூன்னு அர்த்தம். சில்னா சிற்சில அப்படின்ற அர்த்தம். அது போட்டோம். இதுல வந்து இந்த பாட்டை சொல்ல பாருங்க. முத்திருக்கும் கொம்பசைக்கும், முத்திருக்கும் கொம்பசைக்கும் முறிதண்டு ஏந்தி வரும், கொத்திருக்கும் நேரே கொலை சாய்க்கும், எத்திசைக்கும் தேமனுக்கும் சோலை திருமலை ராயன் வரையில் ஆமனுக்குமால் யானையாம். சோலை திருமலை ராயன் வரையில்னா, திருமலை ராயன்ற அரசன் வந்து காலவேப்பரை ரொம்ப இது பண்ணியிருக்கான், அரவணைச்சிருக்கான். நிறையா அவரை கூட்டு வச்சு அவருக்கு விருந்து இதெல்லாம் கொடுத்து அவரை ஆதரிச்சிருக்கான். அதனால நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த திருமலை ராயன்ற வார்த்தையை திருமலை ராயன் சோலைன்றது அவர் யூஸ் பண்ணுவார். நல்ல குரல்கள்லாம் நல்ல பாட்டெல்லாம் பாடும்போது அவனோட பேரை கொஞ்சம் உள்ள சேர்த்துப்பார், அவனோட ஊர்ல அப்படின்ற மாதிரி. அது அவரோட நன்றி கடன். அது அதனால இவரோட ரிட்டர் மொழிகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருமலை ராயன் வரைன்னு வரும். திருமலை ராயன் வரையில்னா, வரையில்ன்றது வந்து இடம், நாடு, அரசாட்சிக்கு உட்பட்ட வரையறை. அதுதான் வரையில்ன்றது. அதான் பார்த்துங்க. இந்த பாட்டுக்கு வந்து முத்திருக்கும் கொம்பசைக்கும் முறிதண்டு ஏந்தி வரும், கொத்திருக்கும் நேரே கொலை சாய்க்கும், எத்திசைக்கும் தேமனுக்கும் சோலை திருமலை ராயன் வரையில் ஆமனுக்குமால் யானையாம் அப்படிங்கிறதாக பாட்டு. முதல்ல ஆமனுக்கு பார்ப்போம். முத்தி இருக்கும். ஆமனுக்கு பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு கொட்டை அந்த இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள முத்து முத்தா ஆமனுக்கு இருக்கும். அதுதான் முத்தி இருக்கும். கொம்பசைக்கும், அது மேலே காத்தடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தலை மட்டும் அப்படியே ஆடும், சலன்னு ஒரு சவுண்டோட. அதான் கொம்பசைக்கும். அந்த செடி வளர்ந்துருக்கு இல்லையா, ஆமனுக்கு வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, அப்படியே ஆடும் தடதடன்னு. கொம்பசைக்கும் முறிதண்டு ஏந்தி வரும். முறிதண்டுன்னா ஆமனுக்கு வந்து ஆமனுக்கோட தண்டு இருக்க முருக தண்டு மாதிரி சீக்கிரம் முறிஞ்சிடும். அது வந்து நிற்காது, அது ஸ்ட்ரென்த் கிடையாது. ஆவலுக்கு தண்டு வந்து உள்ள போலா இருக்கும், அப்படியே உடைச்சா உடஞ்சிடும். அதான் முறிதண்டு ஏந்தி வரும். அந்த மாதிரி தண்டான அந்த தண்டை ஏந்திருக்குமா அந்த செடி, ஆமனுக்கு செடி. கொத்தி இருக்கும்னா கொத்தா அந்த ஆமனுக்கு காய் காய்ச்சிருக்குமா, கொத்தி இருக்கும். நேரே கொலை சாய்க்கும். கொலைன்றது வந்து அந்த ஒரு சிலருக்கு தான் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டாங்க. பாக்கு கொலைன்னுவாங்க, தென்னங்கொலை நுங்கு கொலை அது சொல்லுவாங்க, தென்னங்கொலை சொல்லுவாங்க தேங்காய்க்கு, பனங்கொலைன்னுவாங்க நுங்குக்கு, நுங்கு தேங்காய்க்கு சொல்லுவாங்க. ஆமனுக்கு கொலைன்னுவாங்க, ஆமனுக்கு கொலைன்னுவாங்க. அதாவது ஒரு தண்டு வரும், அந்த தண்டுல வந்து அப்படியே கொப்பா காய்ச்சிருக்கு, இதெல்லாம் கொலைன்னுவாங்க. வாழையை கொலைன்னுவாங்க. அது மாதிரி இந்த அந்த ஆமணக்கு செடியில வர அந்த கொலையை சொல்ல நேரே கொலை சாய்க்கும். கொலை சாய்க்குன்னா கொலையா காய்க்கும் அப்படின்னு அர்த்தம். எத்திசைக்கும் தேமனக்கும், அது அந்த இது ஆமனுக்கு வெடிச்சதுன்னா எல்லா சைட்லயும் இது வருமா, ஸ்மெல் வருமா. எத்திசைக்கும் மணக்கும் சோலை திருமலை ராயன் திருமலை ராயனோட ஊர்ல எந்த பக்கமும் எல்லா இடமும் இந்த ஆமணக்கோட மனம் இருக்குமா. ஆமா, வரையில் திருமலை ராயன் வரையில் ஆமனுக்குமால் யானையாம். அதான் ஆமனுக்கும் மால் யானையும் ஒன்னா. அப்படியே மால் யானையாம்னா ஆமனுக்கும் யானையும் ஒன்னா கொண்டார். இதுல யானைக்குன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இப்ப யானைக்கு அர்த்தத்தை பார்ப்போம். யானைக்கு வந்து உங்களுக்கு முத்திருக்கும்னா யானையோட தந்தா இருக்கு பார்த்தீங்களா, அதை அர்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிறது வந்து அந்த எலும்புல நம்ம எலும்பு உள்ள பஜ்ஜா இருக்குங்க, அது மாதிரி அந்த தந்தத்தோட நடுவில் ஒரு மஜ்ஜை மாதிரி இருக்குமோ, அது ரொம்ப விசேஷம். அது கிடைக்காது, அது முத்தா இருக்குமோ உள்ள அப்படியே கொப்பா அப்படியே முத்தா இருக்குமா. அதுதான் முத்தி இருக்கும்ன்றது. அதான் முத்தி இருக்கும்.
தந்தம் வந்து தந்தம் முத்தின அப்புறம் அந்த மாதிரி அப்படியே உள்ள வந்து அந்த எலும்பு மஞ்சள் தனியாகவும் தந்தம் தனியாகவும் இருக்குமா. அதுதான் முத்தி இருக்கும். கொம்பசைக்கும், யானை அப்படி கொம்ப ஆட்டின்னு இருக்கும் பாருங்க, அதுதான் கொம்பசைக்கும். முறிதண்டு ஏந்தி வரும். முறிதண்டுன்னா முறின்றது இந்த இடத்துல வந்து ஹெவியான வெயிட். முறிதண்டு பெரிய 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 மரங்களை எல்லாம் தன்னோட துதிக்கையில அனாவசியம் தூக்கி அப்படியே ஆடி நடந்து வரும். அதான் முறிதண்டு ஏந்து வரும். கொத்தி இருக்கும். கொத்தி இருக்கும்ன்றது என்னன்னா, யானை வந்து அடங்கலைன்னா யானை பார்க்கணும் அங்குசம் ஒன்று கையில் வச்சுப்பான். அங்குசம் எப்படி இருக்குன்னா, ஒரு மூங்கில் குச்சி இருக்கும். அந்த குச்சியோட முனையில வந்து ஆணி செருகி வச்சுப்பாங்க. குச்சியோட முனையில ஒரு ஆணியை செருகி வச்சுப்பாங்க. அந்த ஆணி எதுக்குன்னா குத்துறதுக்கு. அப்பதான் யானையோட தோலை தாண்டி உள்ள போய் குத்தும். குத்தினாதான் அதுக்கு வந்து அந்த அந்த வலிக்கும், அது வேலையை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி குத்தும் போது யானைகள் வந்து அவன் குத்துறவன் அவனை வந்து சில நேரத்தில் யானை பாகனை தூக்கி அடிச்சிடும். ரொம்ப வலிச்சதுன்னு வைங்க, யானை பாகனை பயப்படும். அதில் மனசுல வச்சுக்கும், என்னைக்கா ஒரு நாள் தூக்கி போட்டு மிதிச்சிடும். அதுதான் யானை பாகனுக்கு யானையால் தான் சாவுன்னுவாங்க. அதான் கொத்தி இருக்கும். அது மாதிரி அவன் இந்த அங்குசத்தால குத்தி குத்தி அப்படியே அந்த கழுத்து அந்த மத்தகம்லாம் அப்படியே கொத்து கொத்தா ஓட்டையா இருக்குமா. குத்தி 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 கொத்தி இருக்கும். அதுதான் அந்த இது வந்து அந்த அந்த வடு இருக்கும். அதுதான் அதே மாதிரி கொத்தி இருக்கும். நேரே கொலை சாய்க்கும். கொலை சாய்க்கும்ன்றது இந்த இடத்துல என்னன்னா, வாழை கொலைகளை வாழைத்தோப்பை மட்டும் யானைக்கு பார்த்துட்டா கொண்டாட்டம், அதுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். வாழைத்தோப்பையும் தண்ணியையும் பார்த்துட்டா, வாழைத்தோப்பையும் கடல் மாதிரி தண்ணி இல்லை, அது படுத்துக்கிற மாதிரி இருக்கணும். தண்ணி படுத்துக்கிற மாதிரி இருக்கிற தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு இடுப்பளவு தண்ணி, அந்த மாதிரி தண்ணி எல்லாம் பார்த்தா அந்த யானைக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டமாகும். அப்படியே போய் படுத்துன்னு விழுந்து பரவலும் தண்ணியில. அதே மாதிரி வாழைத்தோப்பை பார்த்துட்டு அப்படியே அந்த வாழை கொலையை பிச்சு 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 கீழே போட்டு அது சாப்பிடல பிச்சு ஒரே ரெண்டகம் பண்ணும் அந்த இடத்த. அதான் நேரே கொலை சாய்க்கும். வாழை கொலையெல்லாம் பிச்சு பிச்சு திருடுமா. எத்திசைக்கும் தேமனக்கும். அது என்னதான் யானை பண்ணா கூட யானை நம்ம வந்து யானையோட இது வந்து எல்லாருக்குமே ஒரு இன்பம் தான். மனக்கூட்டத்துக்கு வந்து மனசுல ஒரு இன்பம் வேணுமா. எத்திசைக்கும் எல்லா திசையிலும் யானை வருதுன்னா பாருங்க, நம்ம கூட சரி ரோட்ல போகும்போது யானை வந்ததுன்னா நின்று யானையை கொஞ்ச நேரம் பார்ப்போம், மனசுக்கு நிறைவா இருக்கும். நம்மளுக்கு யானை அவ்வளோ பெரிய உருவத்துல வேற ஒரு மிருகத்தை அங்கே வரவீங்க, பார்த்தா பயந்து ஓடுவீங்க. வேற ஒரு மிருகம் அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களால் பார்க்கவும் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய காண்டா மிருகமோ இல்லை ஒரு பெரிய வேற ஏதாவது ஒரு மிருகமோ வந்ததுன்னா, ஒரு டைனோசரஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்த்து அப்போ உங்களால் பார்க்க கூட முடியாது. கண்ணு கூசும், ரொம்ப நேரம் பார்க்க. ஆனால் யானை கிட்ட மட்டும் எவ்வளோ நேரம் வேணாலும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கலாம். மனசுக்கு பிடிக்கும். அதான் எத்திசைக்கும் தேமனக்கும். அந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச இன்பமான ஒரு இது கொண்டு வருவோம். எங்க அது அந்த அந்த யானை இருக்கிற இடம் என்ன, சோலை திருமலை ராயன் வரை. அந்த திருமலை ராயனோட ஊர்ல இருக்க அந்த யானையும் அந்த ஊர்ல இருக்க யானையும் ஆமனுக்கும் ஒன்னா. ஆமனுக்கும் மால் யானையாம். அந்த திருமலை இதுல இருக்க ஊர்ல இருக்க யானையும் ஆமனுக்கும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்றாரு. பாட்டு அருமையான பாட்டு. முத்திருக்கும் கொம்பசைக்கும் முறிதண்டு ஏந்தி வரும். கொத்திருக்கும் நேரே கொலை சாய்க்கும். முத்திருக்கும் கொம்பசைக்கும் முறிதண்டு ஏந்தி வரும். கொத்திருக்கும் நேரே கொலை சாய்க்கும். எத்திசைக்கும் தேவனுக்கும் சோலை திருமலைராயன் வரையில் ஆமனுக்குமால் யானையாம் அப்படிங்கிறதாக இந்த சிலையடை. தேங்க்யூ.